ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படம் வந்து பொங்கல் ரிலீஸ் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 9 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ட்வீட் வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு, பயங்கர வைரல் ஆச்சு. தளபதின்ஸ்களே ஒரு பயங்கரமான ஹாப்பியஸ்ட் நியூஸாகவும் பாமாச்சு. ஏன்னா வந்து பொங்கல் ரிலீஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறாரு தளபதி அவர்கள். ஸோ அந்த ட்வீட்டுக்கு கீழே வந்து பராசக்தி ப்ரொடியூசர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த ட்வீட் தான் இப்போ வந்து பயங்கரமாக பேசும் பொருளாக மாறி இருக்குது. பராசக்தியும் வந்து கிளாஸுக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஓவர் யாருனாலும் வரட்டும், கிளாஷுக்கு யாருனாலும் வரட்டும், தப்பு இல்லை. பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம், யாருனாலும் எந்த படத்தினாலும் ரிலீஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது ஏன் இவ்வளோ பேசும் பொருளாக ஆயிருக்கு அப்படின்னா, ரெட் ஜெயண்டாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் துணிவு வாரிசு என்ன நடந்துச்சுங்கிறது. ஸோ அதே தான் திருப்பியும் பண்ண போகிறாங்க. பராசக்தியும் பெரிய பட்ஜெட் படம் தான். ஸோ டீமும் வந்து பெரிய டீமாக தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து அமையுது அப்படிங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம். ஸோ ஃபேன்ஸு வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தளபதின்ஸ் எல்லாருமே கொண்டாட தான் போகிறோம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் தளபதிக்கு இருக்கிறனால ஸோ அந்த கிளாஷை பற்றிலாம் யாருமே கவலைப்படல. பட் ஆனால் நேற்று வந்து இந்த பொங்கல் ரிலீஸ்ன்னு போடும்போது இந்த ட்விட்டை போட்டது தான் எல்லாருமே வந்து அதை ஷாக்காகவே பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு தேவையில்லாத ட்வீட்டு தான், பட் ஆனால் போட்டிருக்காங்க. ஸோ யார் வேணாலுமே கிளாஷுக்கு வரட்டும், நோ வரிஸ். ஸோ வந்து தளபதியோட படம் வேறு லெவல் சம்பவம் வரும். அதுவும் ஒன் லாஸ்ட் டைம்ங்கிறனால பயங்கரமான ஒரு சம்பவத்துக்கு காத்துட்ருக்கு. ஸோ ஜனநாயகமாக வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.